பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் 7ஆம் எக்கால சத்தம், பயப்படாதிருங்கள், இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட, காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமையுள்ள மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள். சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் 11:1 வேத வாக்கியங்களின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதலை தந்தருள்வார். ஆம், சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் தம்முடைய கிருபையின் ரூபத்தில் இறங்கி வந்த மகிமையின் பிதாவின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையாகிய நுகத்தை உங்களுக்கான உடன்படிக்கையின் பிரமாணமாக நீங்கள் சுமந்து கொண்டு, பின்பு பிதாவின் காணக்கூடிய ரூபமாகிய மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் அவருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையை அதிகாலையில் அனுதினமும் கற்றுத்தேறி விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களில் எழுதியிருக்கிறபடி இப்பொழுதே இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவரும் சர்வ வல்லமையுள்ள நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவினால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணத்துவத்தை அடையும்படி, கர்த்தராகிய கிறிஸ்துவினால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாக சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆதி அப்போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகும்படி உங்களை மீண்டும் அழைக்கின்றேன். வேத வார்த்தையை சாட்சியாக கொண்டு இப்பொழுதும் மகிமையின் கர்த்தரின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையாகிய விசுவாச பிரமாணமும் சுயாதீன பிரமாணமும் நித்திய பிரமாணமும் நித்திய ஜீவ பிரமாணமுமான பரிபூரண பிரமாணத்தில் மகிமையின் பிதாவை தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான நாமத்தை உடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி காண்பித்து, கிறிஸ்துவுக்குள் ஒருவனாலும் மூட முடியாத திறந்த வாசலை நோக்கி மீண்டும் உங்களை அழைக்கின்றோம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்கள் தேவ நீதிக்குள்ளானது கர்த்தர் தந்த விசுவாசத்தினாலா, இல்லை உங்கள் மாம்ச கிரியைகளினாலா? இந்த தலைப்பிலே எப்படிப்பட்ட கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவர்களே, நன்றாக கவனியுங்கள். யாக்கோபை கொண்டு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட உபதேசத்தை உணர திராணி இல்லாதவர்களின் புலம்பலும் பிதற்றலுமான மாம்ச உபதேசத்தை கேட்டு மீண்டும் கிரியைகளினால் உண்டாகும் நீதியை விரும்பினதால் விசுவாசத்தை விட்டு பிரிந்து கிருபையை விட்டு விழ தள்ளப்பட்டவர்களே, நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்று எச்சரித்து நினைவூட்டுகின்றேன். மனம் திரும்பி இப்பொழுதாவது கர்த்தரின் சித்தத்திற்கு செவி கொடுங்கள். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19 முதல் 24 வசனங்களுள்ள இந்த உபதேசம் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று நன்றாக கவனியுங்கள். இது சுதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு, அதாவது நியாய பிரமாணத்தில் இருப்பதின் அடையாளமாகிய விருத்த சேதனம் இல்லை, கட்டட ஆலய வழிபாடு இல்லை, தசமபாகம் என்ற பழைய உடன்படிக்கையின் கிரியா பிரமாணத்தில் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கும் இன்றும் உணர்வில்லாமல் அங்கே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் புறம்பானவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கும்படி நியமிக்கப்பட்டவர்களில் ஒருவனாகிய யாக்கோபினால் தேவன் என்று ஒருவர் உண்டு என்று பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றதை போல அவரை இன்னார் என்று அறியாமல் வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கர்த்தரின் மகிமையை காணாமல் பிசாசை போல கர்த்தரிடத்தில் இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக வேதத்தை கற்றுக்கொள்ளாததால் வெறும் பயத்தில் நடுங்கி ஒடுங்கி வாழ்பவர்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் மறுபடியும் திரும்ப இது அறிவிக்கப்பட்டும் எழுதப்பட்டும் இருக்கிறது என்று உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்னும் நேரடியாக உங்களுக்கு வெளிப்படுத்தி அறிவிக்கின்றேன். இப்படிப்பட்டவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பியும் வேத வாக்கியத்தின்படி விசுவாசியாமல் கர்த்தராகிய கிறிஸ்துவினால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை
அதிகமாய் விரும்பினதினால் தனி மனித உபதேசங்களினாலும் மீட்டு ரட்சிக்கப்பட மகிமையின் கர்த்தரின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையில் எங்கும் எப்பொழுதும் கர்த்தரால் கற்பிக்கப்படாத சபை பிரிவுகளின் தனித்தனி கோட்பாடுகளின் மாம்ச சிந்தையின்படி விசுவாசித்ததினால் மகிமையின் கர்த்தருக்கேற்ற கிரியைகளை நிறைவேற்ற கூடாதவர்களாக அன்றும் இன்றும் இருப்பவர்களுக்கு நன்றாக கவனியுங்கள். விசுவாசத்துக்கேற்ற, அதாவது கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கேற்ற கிரியைகளை நிறைவேற்றாதவர்களாக இருப்பவர்களுக்கு யாக்கோபுவை கொண்டு கர்த்தரின் மகிமைக்கேற்ற கிரியைகளாகிய விசுவாசத்தினால் நீங்கள் நீதிமானாக வேண்டும் என்று நினைவூட்டி எச்சரித்து கர்த்தரே உங்களுக்கு புத்தி சொல்லுகின்றார். உணர்ந்து கொண்டீர்களா? அப்படியானால் கர்த்தருக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்து உணருங்கள். யோவான் 6:29 கர்த்தர் கட்டளையிடுகின்றார், உன்னதத்தில் கேருபீன்களாயிருந்து இந்த உலகத்தில் அப்போஸ்தலராக கர்த்தரால் அனுப்பப்படும் தேவதூதர்களும் வார்த்தையாகிய கிறிஸ்துவின் சத்தமாகிய அப்போஸ்தல பணியாளர்களின் உபதேசத்தை கேட்டு மகிமையின் பிதாவாகிய கர்த்தர் ஒருவரும் காணக்கூடாத தம்முடைய மகிமையை மறைத்து சகலரும் காணக்கூடிய கிருபையின் ரூபமாக இறங்கி வந்து பாவம் பலனடையாதபடி நியாய பிரமாணத்தை பரிபூர்ணமாக எனக்காக செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று பழைய உடன்படிக்கையின் முடிவை அறிவித்து மனுஷர் மீட்டு ரட்சிக்கப்படும்படி அவருடைய சொந்த இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையின் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதிக்குள் பிரவேசிக்கவும் வேத வாக்கியத்தின்படி விசுவாசிக்கின்றவர்கள் அவருடைய மகிமையை உயிரோடு இருக்கும் பொழுதே காணவும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவர்கள் மகிமையை விசுவாசிக்கும்படி அவர் அனுப்பினவரின் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய உன்னதத்திலிருந்து அப்போஸ்தல பணியாளர்களை அனுப்புகின்றவர் மகிமையின் பிதாவும் பரிசுத்த ஆவியுமாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவே என்று எபிரேயர் 11:1 விசுவாசிப்பதே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது என்று யோவான் 6:28-29 வெளியரங்கமாக தெளிவாக சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து உங்களுக்கு அறிவிக்கின்றார். வாசித்து உணர முடிகின்றதா? உங்கள் மாம்ச கிரியைகளினால் விசுவாசத்தை பூரணப்படுத்த விரும்புகின்றவர்களே, நன்றாய் கவனியுங்கள். உங்கள் மாம்ச கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியாகிய கிறிஸ்துவினிடத்தில் வராமல் பொல்லாங்குள்ள உங்கள் கிரியைகளினிடத்தில் இருக்க விரும்புகிறீர்கள். கர்த்தராகிய கிறிஸ்துவின் சித்தத்தின்படி விசுவாசிக்கின்றவனோ தன் கிரியைகள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியாகிய மகிமையின் பிதாவும் பரிசுத்த ஆவியுமான கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வருகிறான் என்று கர்த்தரே உங்களுக்கு அறிவிக்கின்றார். மேலும் அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கின்றவன் எவனும் இருளில் இல்லாதபடிக்கு மகிமையின் பிதாவாகிய நான் உலகத்தின் ஒளியாக கிருபையின் ரூபத்தில் வந்தேன் என்று யோவான் 3:20-21 12:46 நம்மை வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்து நேரடியாக உறுதிப்படுத்துகின்றார். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவனே, இப்பொழுதாவது எந்த கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று உணர்ந்து கொண்டாயா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் கிருபை கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் தம்முடைய மகிமையிலிருந்து கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நம்மை தம்முடைய வார்த்தையினால் ஜனிப்பித்த நம்முடைய பிதாவாகிய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு விசுவாசத்தினால் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியைகளிலும் உங்களை சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவாகிய அவருக்குள் ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம் பிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால்
கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள், கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள், கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள், அழைக்கப்பட்டவர்களையும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிறுவனங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமென். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் துணிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழி நடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14ஆம் அதிகாரம் 7:11 உள்ள கட்டளைகளின்படி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிக்கப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக. வார்த்தையாகிய கர்த்தர் கட்டளையிடுகின்றார், நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமென்.